மேல் சாமனிசம்னு சொல்றாங்க தெரியுமா, அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் ஒண்ணுடா. பெண்களை கையெடுத்து கும்பிடணும். அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க தெரியுமா? அவங்க பிறந்து வளர்ந்ததுலாம் வேற ஒரு வீடுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வெறுப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி புருஷனை பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு, புருஷனோட சொந்தங்களை பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளவு விஷயங்கள்டா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா டைரக்டர்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பொண்ணுக்கும் அப்பாவோட பேர் தான் இனிஷியலா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட பேர் தான்டா கூட இருக்கும். ஏன் இப்ப வெண்ணிலாவை எடுத்துக்கோ. வெண்ணிலாவோட குலதெய்வம் வேற ஏதோ ஒரு சாமி. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டு குலதெய்வம் எதுவோ அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டா. சாமி கும்பிடுற விஷயத்துல இருந்து சாப்பிடுற விஷயம் வரைக்கும் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ்டா. டேய், அந்த காலத்துல பெரியவங்களும் சும்மா இல்லடா. உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரிலாம் பேசுவீங்க தெரிஞ்சுதான் கல்யாண நேரத்துல நீ சிம்ரன் காலை தொட்டு குனிஞ்சு மெட்டி போட்டு விட்ட ஞாபகம் இருக்கா? நீ அப்பவே காலில் விழுந்துட்ட. ஸ்ட்ரைட்டா பொண்டாட்டி காலில் விழுனா விழ மாட்டீங்க. நீங்க லாலாம் பேசுவீங்க. பெரியவங்களாம் யோசிச்சு தாண்டா பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாதுடா. அந்த காலத்துல மனைவியோட புருஷன் ஒரு 10 வயசு அதிகமா தான்டா இருப்பாங்க. அது ஏன்னா ஒரு வேலை புருஷன் தவறிட்டாருன்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துடக்கூடாது. அந்த மனைவின்ற பெண் தெய்வம் அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக. குடும்ப தலைவன் மட்டும் முக்கியம் கிடையாதுடா, குடும்ப தலைவையும் முக்கியம். அந்த குடும்ப தலைவி மட்டும் கரெக்டா இருந்தா அந்த குடும்பமே சூப்பரா இருக்கும்டா. அந்த குடும்பத்தை காப்பாற்ற காவல் தெய்வம்டா, சாமிடா. அம்மா, எனக்கு முதல்ல சேவை விடுமா? ஹாய், என்ன 2 பேரும் கிளம்பி ஆபீஸ்க்கு போறீங்க? விளையாட போறதுக்கு என்ன அவசரம்? அங்காளம்மா, அங்காளம்மா தாயே, கருமாரியம்மா, முத்துமாரியம்மா. இதுக்கு நீ உள்ளே போய் உருண்டுருக்கலாமே. அம்மனோ சாமியோ அத்தை மகன். சூப்பர்ப்பா. நீ என்ன செய்தின்னு நான் பேப்பர்ல பார்க்கணும். ஐயோ, பேப்பரை திறந்தாலே பயங்கரமான நியூஸா இருக்கு. கோவத்தில் கண்ணாலே முறைத்து கணவனை பொசுக்கிய மனைவி. எங்க அப்பா, ஐயோ, இந்தாங்க நீ பூ. ஐயோ, இப்பதான் நான் தலை பின்றதுக்கு கை வச்சிருக்கேன். அதோட நான் பூல கை வைக்க முடியாது. என் கை வேற என்ன பிசுக்கா இருக்கு. எங்க 3 பேருக்கான பூவை எடுத்து அங்க வச்சிரு. நான் அப்புறமா கை கழுவிட்டு வச்சுக்கிறேன். வச்சிரு. ஜனனி, ஸ்டாப் இட். வெயிட். என் பொண்டாட்டி என் பொண்ணுங்களுக்கு வேணா பூ வச்சு விடட்டும். என் பொண்டாட்டிக்கு நான் தான் பூ வச்சு விடுவேன். அதுதான் நல்லா இருக்கும். என்ன முத்துமாமா நீ? என்ன முத்துமாமா? முத்துமாமா, என் பொண்டாட்டிக்கு நான் பூ வச்சு விடுவேன். யார் என்ன கேக்குறது? எனி அப்ஜெக்ஷன்? அட என்னண்ணா, நாங்க என்ன கேட்க போறோம்? தாராளமா வச்சு விடுங்க. ஆமா மாமா, அசத்துங்க. எப்படி அசத்துறன்றது மட்டும் பாருங்க மாப்பிள்ள. show me the பூ. go. நீ திருவுக்கண்ணா. அடடடடடடா, ரொமான்ஸ் பின்னுதே. நாங்கெல்லாம் உங்களை பார்த்து பாடம் படிச்சுக்கணும் போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு.
நமக்கு ஆக்ஷனும் வரணும், ரொமான்ஸும் வரணும். சும்மா காட்சியில மாதிரி மறைச்சிட்டே இருக்க கூடாது. ஏ ஜனனி இரு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு பூ வைக்காம இருக்க முடியுமா? நான் வச்சுடுறேன். இங்க கொடு, அதுதான். சரி வைங்க. இங்க பாரு சிம்ரன், மத்தவங்க வேணா அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம், ஆனா எனக்கு வெக்கமா தான் இருக்கு. அப்படியா? அப்ப நாங்க வேணா கண்ணை முடிக்கிறோம், இல்ல திரும்பி நின்னுக்கிறோம். நீ வச்சு விடு. வச்சுடுங்க கார்த்திக். அண்ணா ஆரம்பிக்கலாம் அண்ணா. இல்ல மூடு வருவானா? ஏ வெண்ணிலா. என்ன மாமா? நொன்ன மாமா. ஏய் செவுட்டு முண்டம், காஃபி கேட்டேன்ல, அதான் கொண்டு வரேன்னு சொல்றேன்ல. சொல்லி 1 மணி நேரம் வருமா வராதா? என்ன மாமா நீ கொண்டு தானே வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள நீங்க 4 வாட்டி காஃபி எடுத்துட்டு வா காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? காஃபி எடுத்துட்டு வான்னு தான் அர்த்தம். வாய் மட்டும் நீளுது, காஃபியை காணோம். குடு. என்ன மாமா? என்ன கருமம் இது? காஃபில சர்க்கரை கலந்தியா இல்ல சாணியை கலந்தியா? உன் மூஞ்சி மாதிரியா இருக்கு. நான்சென்ஸ். ஏன் மாமா இப்படி பேசுற? ஏய் இது காப்பியா? இது காப்பியான்னு கேக்குறேன். என்ன கலந்த? என்ன கன்றாவிய கலந்த? கழுனி தண்ணி மாதிரி இருக்கு. என்ன முத்து மாமா, நான் எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டேன். ஓ ஓஹோ, அப்ப நீ காப்பிய வந்து சரியா போட்டிருக்க. நான் வேணுட்டே வந்து குறை சொல்றேன். என்ன பார்த்தா பைத்தியம் எடுத்துறதா? நான் மென்டலா? நான் மென்டலான்னு கேக்குறேன். இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? காஃபில சக்கரை கம்மியா இருக்கு இல்ல டிகாஷன் கம்மியா இருக்குன்னு சொன்னா பார்த்தாதா? அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏ முண்டம், இதுல சக்கரை மட்டும் இல்ல காப்பியே கம்மியா இருக்குது. இது கபசோட குடிநீரா என்ன காப்பியா? என்ன விட்டா பேசிட்டே போற? என் வேலையில என்ன குறை கண்டுபிடிச்ச? நானும் வாங்குன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா நேரமும் நான் கரெக்டா சமைச்சுதான் போடுறேன். ஏதோ ஒரு வேலை குடுக்கற காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மி ஆயிடுச்சு இல்லனா சூடு கம்மி ஆயிடுச்சுன்னா அது போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்க. ஏய் அப்படியே காப்பி விட்டு மூஞ்சில ஊத்திடும் சொல்லிட்டேன். கேவலமான காப்பியா இருந்தாலும் மூஞ்சில ஊத்தி வேஸ்ட் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஏய் ஏய் ஏய், காப்பி போட துப்பு இல்ல, வாய் மட்டும் 1.5 கிலோமீட்டருக்கு நீளுது. என்ன திமிரா உனக்கு? கூட கூட பேசிட்டு இருக்க? ஆரஞ்சு பல்ல கட்டிடுவேன் சொல்லிட்டேன். மாமா இப்படி வல்ல வல்லன்னு பல்ல கத்துற. பல்ல கத்துறது நாயா? நாயா நான் அப்படியே கடிச்சு குறவழி எடுத்துறேன் சொல்லிட்டேன். வெண்ணிலா, என்ன வெண்ணிலா நீ? என்னது இது? அமைதியா இருக்க மாட்டியா நீ? எத்தனை பேர் இந்த வீட்டுல நான் வேலைக்கு வச்சிருக்கேன்? எத்தனை பேர் வச்சிருக்கேன்? எல்லாத்துக்கும் நான் சம்பளம் கொடுக்கறேன். நீ எதை பண்ணு நீ இதை பண்ணு வேலையை மட்டும் வாங்கிட்டு பெரிய அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற. என்ன கலர் கலரா புடவை, டிசைன் டிசைனா நகை எங்க இருந்து வந்துச்சு? நான் வெளியே போய் சேத்துலயும் மண்ணிலையும் உருண்டாதான் நீ இங்க ஸ்டைல் எல்லாம் பண்ண முடியும். இந்த தூங்கும் போது கூட தொங்கட்டாவோட தான் தூங்குவாங்களாம். ஸ்டைலா கேட்டா போடலாங்க ஸ்டைலு. இது பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா இருக்கணும்னா வீடு அமைதியா இருக்கணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வீட்ல இருக்கிற பொம்பளைங்களால மட்டும்தான் முடியும். நாங்க மட்டும் ஆரம்பிச்சா வெளியே போற நீங்க அமைதியாவே இருக்க முடியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கா, நோட் பண்ணிக்கோடா. மிரட்டுறியா? மிரட்டுற நீ? என்ன மிரட்டு? யார மிரட்டுற நீ? ஏய் பயந்தாலும் பயப்படாத மாதிரி நிப்பண்ணா. தேவையே இல்ல. நீ ஒரு ஆணியம் புடுங்க வேணாம், ஒரு வேலையும் பார்க்க வேணாம். 1000 பேரை நான் வேலைக்கு வச்சுப்பேன். பணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என் வேலை பார்க்க 1000 பேர் வருவாங்க. சட்டையை துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, வேட்டி துவைக்கிறதுக்கு இன்னொரு ஆளு, இட்லியை போடுறதுக்கு ஒரு ஆளு, சட்னி அரைக்க இன்னொரு ஆளு. எத்தனை பேர் வேணாலும் வச்சுப்பேன். அத்தனை பேர் என் வேலையை பார்ப்பாங்க. நீ தேவையே இல்ல. இவ மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஒரு வீட்டோட அச்சாணி முதுகு எலும்பு எல்லாமே பொண்டாட்டி தான். அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன அச்சானி குச்சானி? இது யாரா? நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீங்க என்னடானா அக்காவை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அதே சாக்குல நீங்க எல்லாரையும் குறை சொல்றீங்க. நாங்க என்ன இந்த வீட்டுல வேலை செய்யாமலா இருக்கோம்? ஒரு வீடு வீடா இருக்கிறது அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களாலதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. செட்டு சேர்ந்துட்டீங்களா?
குரூப்பிசம், மகளிர் மட்டும். போற போக பார்த்தா கலைய கூட பேச வச்சிருக்க போல இருக்க. என்னம்மா? எனக்கு என்னமோ வெண்ணிலா சொல்றதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனா நீங்க ஏன் இதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அது எனக்கே தெரியல. ஆனாலும் எனக்கு இந்த கோவம் இருக்கு. இன்னைக்கு நேரத்துல இல்ல, அது முந்தா நேரத்துல இருந்து இருக்கு. அந்த கோவம் அப்படியே உள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பொங்கி 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 இப்போ வெளியே வந்துருச்சு. மூஞ்ச பத்தியா அவளுக்கு? இந்த மூஞ்ச பார்த்தா கோவம் வர என்ன வரும்? மனுஷனை பார்த்தா கொஞ்சமாவது சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது கேட்கணும். ரெண்டு கன்றாவையும் கிடையாது. வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது, அதுவும் கோணையா போகுது. ச்சே, இந்த பாரு, நீ சமைக்கவே வேணாம். உன் சமையல சாப்பிடுற தையெழுத்து எனக்கு கிடையாது. வெளியே 1000 ஹோட்டல் இருக்கு, போன்ல 1000 ஆப் இருக்கு. ஆர்டர் பண்ணன்னு வச்சுக்கோயேன், வந்து கொடுத்துட்டு போவான். 100 ரூபா டிப்ஸ் கொடுத்தா எனக்கு சல்யூட் அடிச்சுட்டு போவாங்க. அதை விட்டு கொழன்னு ஒரு சாம்பார் வைப்பேன், அதை நான் சாப்பிடணுமா? அப்படியா? அப்படி இருக்கிறவரை எதுக்காக என்னோட சமையல புகழ்ந்து பேசணும்? போய் அங்கேயே நேரம் சாப்பிட்டுக்க வேண்டியதானே? நாங்க வெளியே ஹோட்டலுக்கு போய் கொரோனா வந்து கஷ்டப்படணும். நீ வீட்டுல ஜாலியா கால் மேல கால் போட்டு டிவி சீரியல் பாப்ப. நான் எக்கேடு கெட்டு போனா உனக்கு பரவாயில்ல, அப்படிதானே? போங்க, போய் சாப்பிட்டு தான் பாருங்களேன். அப்பதான் தெரியும் பொண்டாட்டியோட அருமை என்னன்னு. என்ன அருமை எருமை? என்ன அருமை இப்ப நான் பாத்துட்டேன். வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். கை நீட்டி பேசுற நீ? ஏய், கை நீட்டா? யார பார்த்து கை நீட்டு? ஏய், உன்னை அப்படியே ஐயோ! முத்து மாமா, என்னாச்சு மாமா? மாமா, ஐயோ, முத்து மாமா, என்னாச்சு முத்து மாமா? ஐயோ, முத்து மாமா, ஓ, முத்து மாமா. சரி, இப்போ ஆசையை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். இப்போ என் ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்னன்னு சொல்லுங்க, உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அது முத்தரசு மாமாவை வெண்ணிலாக்கா அப்படியே களங்கம் இல்லாம முத்து மாமான்னு கூப்பிடுறது காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? அவங்க கூப்பிடுறது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம அப்படியே மனசுக்குள்ள இருந்து கூப்பிடுற மாதிரி தோணுது. அதுல அவ்வளவு ஆசை தெரியுது. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ என்ன அப்படி கூப்பிட்டிருக்கியா? அதெல்லாம் முடியாது. ஆசை தோசை அப்பளம் வடை கூப்பிடணுமா? கூப்பிடணும். கௌதம் மாமா, என்ன கௌதம் மாமா இப்படி கண்டுக்காம போனா இப்படி என்னால போகுமா? நீங்க வாங்க. ஐயோ, நீ வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. வேணாம், இது நல்லா இல்ல. இல்ல, இனிமே யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் கண்டிப்பா உங்களை கௌதம் மாமா வாங்க மாமா போங்க மாமான்னு கூப்பிட்டு அப்படியே வெண்ணிலா நீ மாதிரி உங்களை விழுந்து விழுந்து கவனிக்க போறேன். ஐயோ வேணாம் ஜனனி, நீ நீயாவே இரு. அக்கா அக்காவாவே இருக்கட்டும், அதான் கரெக்ட். சரியா? சரி, இப்ப அடுத்த டாஸ்க். உங்களுக்கு என்ன பாப்பா வேணும்? இதுல சந்தேகம் வேறயா? ஒன்ன மாதிரியே அழகான ஒரு குட்டி ஜனனி வேணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு சிங்கம் மாதிரி ஒரு ஆம்பளை பையன் தான் வேணும். ஏன்னா வீட்ல இருக்கிறது பூரா பொம்பளை பிள்ளைங்களா தான் இருக்காங்க. அந்த ஸ்வேதா மட்டும்தான் ஆம்பளை பையன்ட்டு திருத்தணிய கையில வச்சுக்கிட்டு ரொம்ப அலட்டிட்டு இருக்கா. அதனால நமக்கு பையன் பிறந்தாதான் நல்லா இருக்கும். என்ன நீ இப்படிலாம் சொல்ற? புருஷன் விருப்பத்தை இந்த விஷயத்துல நிறைவேற்றிதான் ஆகணும், புரியுதா? இங்க பாரு, ஆம்பளை புள்ளிய பெத்தோம்னா பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவான். உங்கள மாதிரியா? ஏய், என்ன வாரியா என்ன? இதே பொண்ணை பெத்தா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது நமக்குன்னு இருக்கும், புரியுதா? எங்க அம்மா கூட தான் என்ன பொம்பளை புள்ளைய பெத்திருக்காங்க. ஆனா நான் வந்து அவங்கள கண்டுக்கிறதே இல்லையே. உன் கதை வேற ஜனனி. உன் கதையை கொண்டு வந்து இது கூட முடிச்சு போடாத.
இதெல்லாம் அவங்க புள்ளைய பாத்துக்கிற விதத்துல இருக்கு. உங்க அம்மா அப்படி இருந்ததுனால நீ கண்டுக்காம இருக்க. சரி, பொண்ணு பெத்து தரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? எதுவா இருந்தாலும் சொல்லு, நிறைவேத்துறதுக்கு நான் ரெடி. அதுக்கு அச்சாரமா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். வெண்ணிலா, ஏன் ஜனனி, கௌதம் நீ கேட்டதை வாங்கி கொடுத்தாரா? என்ன நீ, நான் கேக்குறேன் பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்க. வாங்கி கொடுத்துட்டாரா? நீங்க சொன்னதும் உடனே கடைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டாரு. என்னமோ போ, உங்க சண்டை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப அதுவா முக்கியம்? கல்யாணிக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தா நீங்க என்னடான்னா கௌதம பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி விடுங்க. நடக்காதத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே அந்த பேச்சே வேணா, தயவு செஞ்சு விட்டுருங்க. அது எப்படிக்கா விட முடியும்? அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா. விட்டுருங்கன்னு ஏன் சொல்றேன்னா, அவரை பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். விட்டுருங்க, பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படியாவது அண்ணியையும் அண்ணனையும் சண்டை போட்டுக்க வச்சு உங்களையும் மருதண்ணனையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அண்ணனுக்கு கால அடிபட்டதும் அண்ணி பதறி மொத்த கதையும் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் முத்து மாமாக்கு அடிபட்டா அத வேடிக்கை பாத்துக்கிட்டு என்ன சும்மா நிக்க சொல்றியா? சும்மால நிக்க சொல்லல. நீ கொஞ்ச நேரம் கண்ட்ரோலா இருந்திருந்தா அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் காலை நல்லா அமுக்கி விட்டுருந்தா பிரச்சனை வந்திருக்காது. சரி விடுங்க. எதுக்கு பழைய கதையை பேசிக்கிட்டு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. புதுசா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஏன் கலை, சின்ன மாமா பகல்ல தான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நைட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரூம்குள்ள வந்துதானே ஆகணும். அப்போ நீ முடிச்சிட்டு இருந்து அது இதுன்னு பேச்சு கொடுத்தா ஆறுதலா 2 வார்த்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? நல்லா கேட்டப்போ, நைட்ல எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ரூம்லயே பாட்டில் வச்சிருக்காரு. வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் நேரம் சரியா இருக்குமே. ஐடியா. அப்ப நாம பாட்டில அங்க இருந்து லவுட்டிட்டு வந்துட்டா அவரால எப்படி குடிக்க முடியும்? குடிக்காம நிதானத்துல இருந்தா அந்த பாட்டில் எங்கன்னு கேட்கவாவது அவர் உங்ககிட்ட பேசிதானே ஆகணும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத வேலை. தேவையில்லாம பிரச்சனையா. கலை சொன்னா கேளு கலை. கலை நின்னுடல கலை. டேய் ஜென்னடி, நான் கூப்பிட்டுட்டே இருக்க, கொஞ்சம் மதியம் பாட்டு கேட்டு நீ போயிட்டே இருக்க. ஏங்க இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? ரூம்குள்ள கத்துனீங்க சரி, அத பொறுக்க முடியாம தானே வெளியே எழுந்து வந்தேன். அதுக்கப்புறமா வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்டா காட்டு மிராண்டித்தனமா நடந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. காட்டு மிராண்டி? ஏய் திமிரா பேசாத. பாட்டில் இப்ப எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எங்க பாட்டில்? நீ தானே எடுத்திருப்ப, குடு. ஆமாமா, நான் தான் உங்களை மாதிரி தினமும் உட்கார்ந்து ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. வேணா கலை, சொன்னா கேளு, எனக்கு இப்ப வந்தாகணும். என்னால கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியாதுங்க. வேணா நீங்களே போய் வாங்கிக்கோங்க. சொல்றது கேளு, இதெல்லாம் சரியில்லை. நீங்க பண்றது கூட தாங்க சரியில்லை. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப கலாட்டா பண்ணா என்னங்க அர்த்தம்? இது வீடா இல்ல பாரா? சும்மா நினைச்ச நேரம் வர்றது, குடிக்கிறது, தூங்குறது. இங்க இருக்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தோணலையா? என்ன பழக்கம் பழக்கி வச்சிருக்கீங்களோ தெரியல. என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கு, திமிரா பேசுற. எதுக்கு நீ தடுக்கிற? எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. எவ்வளவு திமிரு தெரியுமா? எது கேட்டாலும் மூஞ்சி திருப்பிறா, பதில சொல்ல மாட்டேங்கிறா. இவள விடுகிற அறிவிலடா உனக்கு. பொம்பளை உங்களை கை நீட்டுறதே தப்பு. கட்டின பொண்டாட்டி அடிக்க போறிய காட்டு மிராண்டியா நீ? இதுல தலையிடாத. சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு. இது எங்க பிரச்சனை? எங்க 2 பேருக்குள்ள புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை.
தேவையில்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டேன். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அது ரூம்குள்ள இருக்கணும். நடுவு வீட்டுல உன் பொண்டாட்டி நீ அடிப்ப மூத்தவன்ற முறையில் நாங்க கேட்க கூடாதா? சும்மா மூத்தவன் வாய் நிறைய சொன்னா மட்டும் பத்தாது, மூத்தவன் மாதிரி நடந்துக்க தெரியணும். டேய் என்னடா பேசுற? இல்லண்ண, உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் மாற்றம் தான் பிள்ளைங்க தான். அதை நீ தெளிவா காமிச்சிட்ட. மருந்து ஏன் மருந்து மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாண்ண, கூட பிறந்தவங்கள நினைப்பு உனக்கு இருந்திருந்தா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்ன்ற நினைப்பு உனக்கு இருந்திருக்குல்ல. எல்லாத்தையும் நீயே வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிய. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை மூத்தவன் தயவு செஞ்சு சொல்லாத. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? முத்தரசு அண்ணன் நம்ம மேல உயிரே வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி பேசுற? எப்படின்னா உனக்கு இப்படி பேச மனசு வருது? இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்க வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா இப்படியே சேர்ந்து இருப்போம் சொல்லி எல்லாருக்கும் நல்ல சோறு போட்டு திங்க வச்சு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் ஏமாறலாம், ஆனா இதுக்கெல்லாம் ஏமாறலாம் நான் இல்ல. எனக்கு இது தேவையில்லை, எனக்கு தேவை சொத்து. அது எப்ப கிடைக்கும் தெளிவா சொல்லுங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காம? டேய் நான் என்னடா பண்ண முடியும்? தாத்தா சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சு சிக்கலை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. நானா வச்சுட்டு இப்ப தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் சொத்தை எல்லாத்துக்கும் ஈக்குவலா தாண்டா பிரிக்க போறோம். எனக்கு வேணாண்டா. நான் வெறும் வார்த்தையில சொல்லல, என் பங்குன்னு எடுத்துக்கோ. சொத்தெல்லாம் எனக்கு ஏதோ தேவையேடா. இதெல்லாம் நீயா பேசலடா, உன் மைண்ட பாய்சன் பண்ணிருக்கா. ஸ்வேதாவை போய் நம்புறியடா? டேய் மருது, அவன் பேச்ச கேட்டவங்க உருப்படவே மாட்டாங்கடா. நான் சொல்றேன், விஷம். விஷம் ரெண்டும் சேர்த்து தாண்டா ஸ்வேதா. உனக்கு சொந்த மூளை இருக்குல்லடா, கொஞ்சம் மூளை யூஸ் பண்றா ப்ளீஸ். வேண்டாம், தேவையில்லாம எதுவுமே பேச வேண்டாம். ஏற்கனவே எங்க எல்லாரும் ஏமாத்தினேன், கடைசியா இப்ப ஸ்வேதாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னடா வேண்டாம், பாய முடுற ஆவுனா கைகை வச்சுட்டு அடிக்க என்னடா பண்ண சொல்ற? பார்த்துட்டு இருக்கவன் பாக்குற இல்ல என்னடா பண்ணுவ? ஆனா தம்பி பாத்தீங்கன்னா அருவிக்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்க. என்ன விவசாயம் இருக்கடா உனக்கு? ஏற்கனவே கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி அறிவு இருக்கடா உனக்கு? டேய் எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவனா? வெண்ணிலா கழுத்து தாலி கட்டி இருக்கா, அவதான் என்னோட பொண்டாட்டி. ஆமாண்டா, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும் மனமேடு வரைக்கும் நான் போனேன். கல்யாணம் நடந்துச்சா? இல்ல எப்ப நான் வெண்ணிலா கழுத்து தாலி கட்டணும் அன்னிலது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா சாவு வரைக்கும் அவன் மட்டும் தான் என்னோட பொண்டாட்டி. அது புரிஞ்சுக்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் எனக்கு பூங்கோத மேல சித்தி மேல ஓ மேல எல்லாம் கோபம் இருக்குடா, ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உண்மையான பாசம் உள்ள இருக்குடா, உங்களுக்காக தான் அவளை விட்டு வச்சிருக்கேன். இல்ல அந்த ஸ்வேதா கண்டம் வெட்டி வெட்டி இங்க நானே பழச்சிருவேன்டா. ஏன் முத்து மாமா இப்படி எல்லாம் பேசுற? அமைதியா இரு மாமா. நான் எப்படி பேச சொல்ற? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா. முட்டாள் முட்டாள் முட்டாள். ஏ அவ என்ன வேணாலும் பண்ணுவாடா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கிடையாது. கலைய பாடுறா, உன் பொண்டாட்டிடா. அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழிய பாடுறா. அவ முகத்தை பாடுறா, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா அவ உனக்காக. டேய் புருஷன் ஒழுங்கா இருக்கும்போது விட்டு போறாளுக்குடா. நீ எவ்வளவு அட்டூழியம் அநியாயம் என்னெல்லாம் பண்ணிருக்க நீ. இன்னைக்கு நாய் மாதிரி உன் காலடியில கிடக்குறடா. இந்த மாதிரி பொண்டாட்டியோட கடப்பாளடா. பைத்தியக்காரா.
நீ அவளுக்கு ஒரு பொண்டாட்டின்ற அங்கீகாரம் கூட வேணாம்டா, ஒரு மனுஷாவது மதிடா. டேய், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா, சந்தோஷமா இருக்கணும்டா. அதுக்கு அதான் வீட்டுல இருக்க நாங்க எல்லாருமே பைத்தியக்காரன் மாதிரி கோமாளி மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கோம்டா. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? டேய், உன் கால வந்து கேட்கற மாதிரி தயவு செய்து சந்தோஷமா கூட சேர்ந்து வாழுடா. ஓ 2 நாளா இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற நாடகத்துக்குலாம் இதுதான் ரீசனா? என்ன மாத்திரத்துக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மருது பொண்ண மாதிரி இல்ல, ஆம்பளை. பொண்டாட்டி காலில் விழுறவெல்லாம் ஆம்பளே இல்ல. நான்லாம் என்னைக்குமே மாற மாட்டேன். இவரு இனிமே அது இது இந்த கதை சொல்றதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல அம்மா வந்ததும் பேசி சொத்தை பிரிச்சு கொடுக்கிற வழிய பாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். என்னது? ஐயோ, எல்லாரும் திடீர்னு பயமுறுத்துறீங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ அண்ணி, இன்னைக்கு மதர்ஸ் டே, அதாவது அன்னையர் தினம். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு தான் இப்ப வந்தோம். Happy Mother's Day. அம்மா, அன்னையர் தினம்னா ரோஸ் அம்மாக்கு தானே கொடுக்கணும். எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இது கூட புரியலையா நீ? நீங்க தான் இந்த வீட்லயே எங்களுக்கு அம்மா மாதிரி. உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு நீ கொடுக்கறது? நாங்க உங்களை கூப்பிடுறது வேணா அக்கா அண்ணின்னு இருக்கலாம். ஆனா மனசளவுல நீங்க எங்க எல்லாருக்கும் அம்மா தான். இன்னும் சொல்ல போனா அம்மா விட ஒரு படி மேலனே சொல்லலாம். எங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்றீங்களே. உங்களை அம்மான்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஹாப்பி மதர்ஸ் டே. என்ன ஒரே கும்பல்? கூட்டம் கூட கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரே கொஞ்சல் சார் இருக்கு. லாக்டவுன் சொல்லியிருக்காங்கம்மா. குட் மார்னிங். என் பொண்டாட்டி இது மனைவி, அம்மா, தாய் ஸ்ட்ரீட் விஷயத்துக்கு வந்துடுறேன். இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வெண்ணிலா, வாங்கிக்கோ. வா. உண்மைதான் முத்து மாமா. பூவை எந்த பொண்ணுதான் வேணான்னு சொல்லுவாங்க. அதுதான் நானும் சொன்னேன். அம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. ஏன் நம்மள வரைஞ்சிருக்காங்க? நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரே நாள்ல ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன அம்மா அம்மாங்கிறீங்க. ஏய் வெண்ணிலா,
அம்மான்னு எல்லாரும் வாய் நிறைய கூப்பிடுறது எவ்வளவு பெரிய விஷயம். அத போய் ஏன் இப்படி சலிச்சுக்கிற? சேச்சே, சலிச்சுக்கலாம் இல்ல. இங்க பாருங்க, இந்த வீட்டோட மூத்த அண்ணி வேணா நானா இருக்கலாம். ஆனா முத அண்ணி உங்களுக்கு எல்லாம் கலைதான். அதான் சொல்றேன். அதனால அவளும் உங்களுக்கு அம்மா மாதிரி தான். சரி சரி, இப்ப என்ன, எனக்கும் வயசாயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். சரி, கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன எல்லாரும் வேலை பார்க்க விடுங்க. அண்ணி இருங்க இருங்க இருங்க, எல்லா நாளும் நீங்க தானே சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக நாங்க சமைக்க போறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, யார் யார் என்ன வேலை பார்க்க போறீங்க சொல்லுங்க. நாங்க 4 பேர் தான். சரி, சமையலெல்லாம் பண்ணிடுவீங்க. 3 கழிடுறது யாரு? யார் சாப்பிடுவா? அண்ணா வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிம்மா, சாரி. சரி சரி கல்யாணி வாங்க, இங்க வாங்க. நீங்க 3 பேர் இங்கே உட்காருங்க. நாங்க உள்ள போய் சமைக்கும் போது வர்ற வாசனைய அப்படியே அனுபவிக்கிறீங்க. ஐயோ, அந்த குடும்பம் வேறயா? என் மாஸ்க் எங்க? இருங்கண்ணே, இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கு உங்களை ருசியாலே அடிக்கிறோம். கௌதம் வாங்க அண்ணி போலாம். நீங்களும் போங்க, வாங்க ரெஸ்ட் எடுங்க, போலாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. வந்துட்டாங்க. அண்ணி சாப்பாடு ரெடி. வாங்க வாங்க, சாப்பிட சாப்பிட. மாமா மாமா, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு முதல்ல சாப்பிட போறது வெண்ணிலா அக்கா தான். ஓய், ஏன், எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு அந்நேர் தினம், அதனால முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான். வாங்கக்கா. சொன்னா கேளு டேய், மாமா. நான் சொல்றேன், நீ கேளு. வாங்க அண்ணி. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அட உட்காருங்க அண்ணி. பூச்சண்டி. அட உட்காருங்கக்கா. அனி, இது நான் பண்ண உருளைக்கிழங்கு கூட்டு. அக்கா, இது நான் ஸ்பெஷலா செஞ்ச பீட்ரூட் பொரியல். நான் பண்ண வெண்டைக்காய் கார குழம்பு. இது நான் சுட்ட அப்பளம். இந்த சாம்பார் நாங்க எல்லாருமே சேர்ந்து வச்சது. அம்மா, இது நாங்க செஞ்ச பாயாசம். செல்ல குட்டிங்களா, நீங்க 2 பேரும் பாயசம் மட்டும் தான் பண்ணீங்களா, இல்ல ஸ்பெஷலா ஏதாவது? இல்லப்பா, சாப்பாடு கரெக்டா விசில் வந்த உடனே நாங்க தானே அடுப்பு ஆஃப் பண்ணோம். எவ்வளவு பெரிய விஷயம். சூப்பர்.